ஹலோ டூட்ஸ், டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்து. இந்த வீடியோ +2 முடிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், குறிப்பாக மேக்ஸ் பயாலஜி படிச்சிருக்கேன் சார், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் படிக்கலாமா அப்படின்னு டவுட் கேட்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், எனக்கு பயாலஜி ரொம்ப நல்லா வருது சார், பயோடெக்னாலஜி பயோமெடிக்கல் அந்த மாதிரி போகலாமான்னு யோசிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும், குறிப்பாக மெடிக்கல் டார்கெட் பண்ணிட்டு மெடிக்கல் அலைன்டு போகணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு பயாலஜி சூப்பராக வரும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபியூச்சரிஸ்டிக் ஆஸ்பெக்டில் ரொம்பவே நல்ல க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படின்னு பார்த்தா பிடெக் பயோடெக்னாலஜி. நார்மலாக இந்த பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ் கோர்ஸாக இருந்தது. சமீப காலங்களில் அதை டெக்னாலஜிக்கல் கோர்ஸாக இன்ஜினியரிங்குள்ளே கொண்டு வந்து பிடெக் அப்படிங்கிற டிகிரி கொடுத்தாங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, மேக்ஸ் இல்லாமல் வரலாம், சில காலேஜில் வந்து மேக்ஸ் இல்லாமல் உள்ளே கொடுக்குறாங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ளே இன்ஜினியரிங் எங்கே படிக்கணும்னாலே மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி மேண்டட்ரி. இதுக்கு பயாலஜி மார்க் கூட தேவை இல்லைங்க. சில யூனிவர்சிட்டியில் மட்டும் பயாலஜி பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க, அது டீம்டு யூனிவர்சிட்டியில். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அண்ணா யூனிவர்சிட்டியில் வரும்பொழுது அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மேண்டட்ரி. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து என்ன படிக்கலாம், இதனுடைய ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்குலாம் பயோடெக்னாலஜி ஃபீல்டு வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது, க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம வந்து என்விரான்மெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பூமி அப்படிங்கிற பாயிண்டில் மட்டுமே நம்ம பார்க்குறத தாண்டி லைஃப் ஆன் த லேண்ட், லைஃப் அண்டர் த வாட்டர் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், லைஃப் ஆன் தி ஸ்பேஸ் ஆர் லைஃப் இன் த ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு புது கோணத்தில் பார்க்கும்பொழுது, நாளைக்கு ஸ்பேஸுக்கு நம்ம டூர் போக போகிறோம் அப்படின்னு சொன்னால் எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், என்ன மாதிரிலாம் ஃபுட் எடுத்துக்கலாம்னு சொல்லி புது புது விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பட் இதெல்லாம் படிக்கிறதுக்கு நம்ம இந்தியாவில் முடியுமா சார், தமிழ்நாட்டில் முடியுமா சார் அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டில் எப்படி நீங்கள் வந்து பொறுக்கி எடுத்தாலும் சரி, ரொம்ப நீங்கள் சல்லடை போட்டு சலிச்சு எடுத்தாலும் சரிங்க, த பெஸ்ட் இன்ஸ்டியூஷன் சொன்னால் இந்த பயோடெக்னாலஜி கொடுக்கறதுக்கு ஒரு 20 இன்ஸ்டியூஷனுக்கு மேலே இன்ஸ்டியூஷனே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டியூஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மைக்ரோஸ்கோப் வாங்கி வச்சுருப்பாங்க, 2 ஸ்டெர்லைசர் மிஷின் வாங்கி வச்சுருப்பாங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க, ஒரு ஓவன் ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில குட்டி குட்டி பொருள்கள் தான் லெபார்ட்டரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சுருப்பாங்க. தவிர ஒரு கிளினிக்கல் லெபார்ட்டரி, ஒரு இண்டஸ்ட்ரியல் பேஸ்டு அப்படிங்கிற மாதிரியான லெபார்ட்டரி செட்டப் அப்படிங்கிறது பெரும்பாலான கல்லூரிகளில் இல்லை. ஸோ அதனால தான் இந்த பயோடெக்னாலஜியை நீங்கள் எங்கேயாவது போய் தப்பாக செலக்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக் ஆஸ்பெக்டில் உங்களுடைய க்ரோத் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை தாண்டி நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து ஃபாரின் போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் லெவலே வேறு மாதிரி போயிடுங்க. சரி, அப்படி இந்த கோர்ஸ் நம்ம என்ன தான் படிக்கிறோம், என்ன தான் சொல்லித்தர்றாங்க, இண்டஸ்ட்ரியில் என்ன கேட்குறாங்க, எந்த இடத்துல நமக்கு கேப் விழுது, எந்த காலேஜில் படிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறவங்க தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கேயோ யாரோ ஒருத்தருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்குன்ற நம்பிக்கையில் நான் வீடியோக்குள்ளே போகிறேன். ஸோ பிடெக் பயோடெக்னாலஜி நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, என்ன நீங்கள் படிக்க போகிறீங்க, இண்டஸ்ட்ரியில் என்னெல்லாம் கேட்குறாங்க, என்ன கேப் விழுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம இதை அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த விதத்தில் சப்ஜெக்ட் என்ன படிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கும் வரும்பொழுது என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னு கேட்டிங்கன்னா, லெபார்ட்டரி ஆஸ்பெக்ட்ஸில் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும், அது நேச்சர். மேத்தமெட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில், கம்ப்யூட்டேஷனல் ஆஸ்பெக்ட்ஸில் இவங்க ரொம்பவே நிறைய படிப்பாங்க, நம்பர் 2. ஸோ அப்ளிகேஷன் ஓரியன்டான விஷயங்களில் இவங்க நிறைய படிப்பாங்க, நம்பர் 3. இது வந்து எப்படி வந்து சயின்ஸ்லேருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி இன்ஜினியரிங்குள்ளே வந்தது அப்படின்லாம் தெரியல. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இன்றைக்கி இருக்க கரண்ட் ட்ரெண்டிங்கில் இந்த சஸ்டைனபிலிட்டி அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸுங்கிறது மிகப்பெரிய பீக்கு. அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்க படிக்கிறாங்க. பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப படிக்கிறாங்க. அதாவது நீங்கள் +2 படித்ததை தாண்டி அப்ளிகேஷன் ஓரியன்டாக இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக படிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செல் பயாலஜி, ஜெனட்டிக்ஸு, மைக்ரோ பயாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி இதெல்லாம் ரொம்ப மேஜராக இவங்க கவர் பண்ணக்கூடிய கோர்சஸாக இருக்கும். கோர் பயோடெக்னாலஜி ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங், இம்யூனேஷனல் டெக்னாலஜி, பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸு, இண்டஸ்ட்ரியல் அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ரீகம்பிட்டன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இவங்க கோர் ஏரியாவாக எடுத்து இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறாங்க. நார்மலாக இது எங்கே படிக்கிறாங்கன்னா இவங்களுடைய 3rd செமஸ்டர், 4th செமஸ்டர், 5th செமஸ்டரில் கவர் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓரியன்டாக அப்ளைடு கம்ப்யூட்டேஷனல் பயோடெக்னாலஜி, இங்கே தான் இந்த இன்ஜினியரிங்குடைய தாக்கம் அப்படிங்கிறது வருது. ஸோ இந்த இடத்துல பயோஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஸோ இந்த பயோஸ்டாட்டிக்ஸ் படிக்கணும் அப்படின்னா நமக்கு மேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருந்தால் இந்த 6th செமஸ்டர் 7th செமஸ்டர் கிராஸ் பண்ணும்போது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயுமே உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மாடலிங் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் நீங்கள் மாடல் பண்ண முடியாது. மேட்ரிக்ஸ் உங்களுக்கு கம்பல்சரியாக வேணும், லீனியர் அல்ஜிப்ரா உங்களுக்கு கம்பல்சரியாக வேணும், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் கம்பல்சரியாக வேணும். ஸோ இதெல்லாமே இந்த கம்ப்யூட்டேஷனல் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களும் ஏஐக்குள்ளே என்ட்ராகி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறத பண்ணும்போது இவங்க இன்ஜினியரிங் கேம்பஸில் இதை பண்ணும்போது அந்த ஏஐ பேஸ்ட் அப்படின்ற போது கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குது கம்பேர்ட் டு சயின்ஸ் அப்படிங்கும்போது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் 5வது கோணத்தில் இவங்களை பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கல் லேர்னிங், இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் லேர்னிங் அப்படிங்கிறது வந்து தான் இங்கே ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது இவங்க சிலபஸில். ஸோ இந்த 5 டிஃப்ரெண்ட் கோர்ஸை நம்ம பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி பேசிக்ஸ், அடுத்தது பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி ஃபண்டமெண்டல்ஸ், அடுத்து கோர் பயோடெக்னாலஜி, அடுத்து அப்ளைடு அண்ட் கம்ப்யூட்டேஷனல், லாஸ்ட் ப்ராக்டிக்கல் லேர்னிங் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் லேப் டெக்னிக்கல் ஓரியன்ட், அதாவது லேபுக்கு முக்கியமான லேபில் இவங்க ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி ஓரியன்டான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிசிஆர், சிஆர்ஐஎஸ்பிஆர், ஸ்பெக்ட்ரோகோபி, குரோமட்டோகிராஃபி, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க லேபில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பயோ இன்ஃபர்மேட்டிக் டூல்ஸ்னு சொல்லக்கூடிய டூல்ஸை வந்து இவங்க லேர்ன் பண்ணுவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் அப்படிங்கிற விஷயங்கள் லேர்ன் பண்ணுறாங்க, பைமால் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறாங்க. மேட்லேப் ஓரியன்டாக, ஏன்னா மேட்லேப்புங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கடல்னே சொல்லலாம், அது எல்லா ஃபீல்டுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேட்ரிக்ஸ் லெபார்டரி இன் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற விஷயங்கள் இவங்க படிக்கிறாங்க. பயோ ப்ராசஸிங், ஃபர்மெண்டேஷன் டெக்னாலஜிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லெபார்டரி ஓரியன்டாக இவங்க வந்து லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருந்து இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப உங்களை ஈடுபடுத்திக்கிட்டா தான் இது உங்களுக்கு ஈஸியாக வரும். அப்போ தான் நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்குற மாதிரி இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இண்டஸ்ட்ரி நீட்ஸ்க்கும் கேப் அனாலிசிஸ் அப்படிங்கிற பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக் டிஸ்கவரி அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ், ட்ரக் டிஸ்கவரி ரெக்குயர்மெண்ட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக இண்டஸ்ட்ரி வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அது உண்மையிலே வந்து காலேஜுக்குள்ளே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அளவுக்கு படிக்கிறாங்களா அப்படின்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட் கூட ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ட்ரக் டிஸ்கவரி அப்படிங்கிறதுக்குலாம் இங்கே பெரிய ஒரு ஹோப் கொடுத்து காலேஜஸ் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் அப்படிலாம் நிறைய இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 20 காலேஜில் ஓரளவுக்கு நீங்கள் போனீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். மற்ற காலேஜில் நீங்கள் போய் பயோடெக்னாலஜி அப்படின்னு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 100% உங்கள் கட்டுற அமௌண்ட் வேஸ்ட்டுன்னே நான் சொல்லுவேன் ஓப்பனாகவே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ், இந்த பாயிண்ட் கிளினிக்கல் ட்ரையல்ஸுங்கிறது வந்து நார்மலாக ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆஸ்பெக்டில் எதிர்பார்க்குறது, ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதிர்பார்க்குறது. பட் இதெல்லாமே ஒரு காலேஜுக்குள்ளே கிடைக்குது அப்படின்னா இவ்வளோ பெரிய கேப்பு இண்டஸ்ட்ரிக்கு தேவைக்கும் நம்ம படிக்கிறதுக்கு ஒரு கேப் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வேக்சின் ப்ரொடக்ஷன், இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஆர்என்ஏ டெக்னாலஜி ஆஸ் அன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு செல் நீங்கள் வந்து இப்போ வேணும், ஒரு பிரைன் செல் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு எங்கே போய் காலேஜஸ்க்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஒரு பிரைன் செல் எடுத்து நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. அது எனி அதர் செல் நீங்கள் ஒரு அனிமல்லேருந்து நீங்கள் எடுக்கணும்னா கூட நார்மலாக வந்து எலியை வச்சு கூட வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே பண்ணுறாங்களா அப்படின்னா எனக்கு தெரியல. பட் சில இடங்களில் அது நடக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு ஹியூமன் பேஸ்டு இல்லை வந்து ஒரு அக்ரி பேஸ்டு எடுக்கிறீங்க, இல்லை வந்து நீங்கள் ஒரு வந்து இண்டஸ்ட்ரியல் பேஸ்டு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இதுக்கெல்லாமே வந்து அந்த அளவுக்கான ஸ்கோப் அண்ட் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கேப் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. டிஎன்ஏ அண்ட் ஜீன் எடிட்டிங் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் ரெக்குயர்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப தேவை. பட் இந்த கேப் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது கேம்பஸ்க்கும் இங்கேயும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது இந்த கேப் இருக்கிறதா பார்க்குறோம். பயோடிகிரேடபிள் சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்குலையுமே வந்து நம்ம அந்த கேப் இருக்கிறத சொல்கிறாங்க. மைக்ரோப்ஸ் பேஸ்டு வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து படிக்கணும். அதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது இண்டஸ்ட்ரியல் பாயிண்டில், அதுக்கும் வந்து இங்கே ஒரு கேப் இருக்கிறதா பார்க்குறோம். க்ரீன் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மிகப்பெரிய ஒரு கேப் இருக்கிறதாவும் அது இண்டஸ்ட்ரி வந்து தேவை அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. டேட்டா அனாலிசிஸ் ஃபார் ஜியோனமிக் பேஸ்டு டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டேட்டா அனாலிசிஸ் ஸோ இதுவுமே வந்து இண்டஸ்ட்ரி ரெக்குயர்மெண்ட்டு. பட் இதுக்கெல்லாம் வந்து இந்த ஹியூஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸ், லார்ஜ் நம்பர் டேட்டாஸ் வச்சு எப்படி இங்கே ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, எந்த இண்டஸ்ட்ரியில் போய் இவங்க டேட்டா எடுக்கிறாங்க, எந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இவங்க எடுத்துக்கிறாங்க, எந்த ஹாஸ்பிட்டல் கூட போய் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் மிகப்பெரிய கேப் இருக்குது. அடுத்து ஏஐஎம்எல் இன் ட்ரக் டிஸ்கவரி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் பேஸ்ட் ட்ரக் டிஸ்கவரி அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இன்றைக்கி நிறைய தேவைப்படுது. பட் இதெல்லாமே ஒரு சின்ன கேப் வந்து கேம்பஸ்குள்ளே நான் இந்த சொன்ன இது எல்லா விஷயங்களுமே சில பார்ட் மட்டும்தான் நீங்கள் கேம்பஸ்குள்ளே கற்றுக்க முடியுதே தவிர அதுக்கான ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் ட்ரைனிங், அதுக்கான லெபார்டரி செட்டப் அப்படிங்கிறது நிறைய இடத்துல இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இன்னும் நீங்கள் ரெகுலேட்டரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஸ்ஓ குவாலிட்டி சர்டிஃபிகேஷன்ஸு, ஜிஎம்பி, அதர் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் கான்செப்ட்ஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய தேவை. இதெல்லாம் இண்டஸ்ட்ரியில் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்ட்டில் போட்டிருக்கிறது எல்லாமே உங்களோட கேப் அனாலிசிஸாக இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்கில்ஃபுல்லாக வரணுமா,
நீங்கள் போட்டிருக்க இந்த சிலபஸ் ஓரியன்டாக நீங்கள் ஸ்கில்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா நிறைய ஆன்லைன் கோர்சஸ், இப்போ ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஆகட்டும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஆகட்டும், நிறைய ஆன்லைனில் மாஸ்டர்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய சாண்டிஜியோ யூனிவர்சிட்டி, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதுக்கான சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கோர்சஸை இங்கே இருக்கும்போது நம்ம படித்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும், நீங்கள் அப்ராடில் போய் ஷைன் பண்ணுறதுக்கும், இன்ஃபேக்ட் இந்தியாவிலே நீங்கள் ஷைன் பண்ணுறதுக்கும் நிறையவே ஸ்கோப் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், இவ்வளோ படிக்கிறோமே, எங்கே சார் நாங்கள் வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கலாம், பார்மாசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கலாம், இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட் எனி இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஏதோ இண்டஸ்ட்ரியில் பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் நீங்கள் பண்ணலாம், என்வரான்மெண்டல் பேஸ்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சஸ்டைனபிலிட்டி பேஸ்னால என்வரான்மெண்டல் பேஸ்ட் நீங்கள் வந்து போய் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு மேலே ஸ்பேஸ், நான் சொன்ன மாதிரி நியூ ஏரியா, ஸ்பேஸ் பயோடெக்னாலஜிங்கிற ஒரு விஷயம் ஒரு புது ஏரியாவே இருக்குது. மெரைன் பேஸ்டு பயோடெக்னாலஜி அப்படிங்கலாம் புது ஏரியா இருக்குது. ஸோ இந்த எல்லா ஏரியாவிலையுமே மிகப்பெரிய ஸ்கோப் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். உங்களுடைய சேலரி அப்படிங்கிறது உங்கள் ட்ரீம் தான். திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் இந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்கில் செட் டெவலப்மெண்ட்டை எடுத்துகிட்டு காம்பிட்டண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி மினிமம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 60Kலேருந்து மேக்ஸிமம் ஒரு 80K வரைக்குமே நீங்கள் தாராளமாக வாங்க முடியும். 60,000லேருந்து 80,000ங்கிறது உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாகவும், அதிகபட்சம் ஒரு மாதத்துக்கு 6 லட்சம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம அனலைஸ் பண்ண விஷயங்கள் தெரிஞ்சுது. பட் இது நல்லா கிடைக்குதா அப்படின்னா கிடைக்கக்கூடிய காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அது எந்த காலேஜ், எங்கே சார் போய் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக 9500680004 அப்படி நம்பரை கூப்பிடுங்க. வேறு ஏதாவது 1-to-1 கவுன்சிலிங் வேணாலும் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ், இணையத்தில் உங்கள் இதயத்திலும். பை.